ஓ இது என்னதுங்க? சம்மங்கி பூவா? ஓகே ஓகே ஓகே. வணக்கம். சூப்பருங்க. காலையிலே ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணுறீங்க போல இருக்க. இயற்கையாக இடம், இயற்கையான வேலை. அவங்க ஏசியும் போட்டுன்னு கஷ்டப்பட்டு சொகுசாக வேலை பார்க்குறாங்க. நீங்கள் கஷ்டமான வேலையை ஈஸியாக செஞ்சுன்னு அப்படியே பக்கத்துலேயே சூரியன், அப்படியே உங்களுக்கு வைட்டமின்ஸ் எல்லாம் கிடச்சி போகுது. இந்த பக்கம் கொய்யா, என்ன அருமைங்க, கலக்குறீங்க பயங்கரமாக. அவனும் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு இன் பண்ணிகிட்டு இருக்குது. பார்த்தா இப்போ ஆஃபீஸில் ஏதோ இருக்கீங்க போலன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா விவசாயத்தை வந்து கிடைக்குது மாவட்டம் சிங்கப்பூர் காசு கிடைக்குது. அப்படியே தேவையில்லாத உட்காந்து கிடைக்கிறதுக்கு இந்த வேலை அவ்வளோதான். சூப்பருங்க. அப்படியே பறித்து கொடுக்குறாரு போகிறேங்க எனக்கு. அருமை. இவ்வளோ பெருசா? வணக்கம். ஹைலைட்டு நீ தான். செம்ம. இவர் ஆக்சுவலாக என்னவா இருக்கார்? நம்ம கட்சியில் என்ன போஸ்ட்டில் இருக்கார்? மாவட்ட துணை செயலாளர். மாவட்ட துணை செயலாளரா? ஓ, வெறும் விவசாயம் மட்டும்தானே? வெரி குட். இது எவ்வளோ நாள் ஆகும் இந்த சம்மங்கி வர்றதுக்கு? இந்த பாருங்கள், இவ்வளோ பெரிய கொய்யாக்காய் அப்படியே பறித்து அப்படியே கொடுத்துட்டாரு. செம்ம. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் இயற்கையாக வந்து சாப்பிட்ணும், விவசாயத்தை வந்து பெருகணும், அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். யாருக்காவது ஏதாவது கொய்யாக்காய் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா சொல்லுங்கள், பேக் பண்ணி அனுப்பி விடுவார். வாங்கி வச்சுக்கிறாரு. ஆமாம். நானே வரேன். இது எப்படி பண்ருட்டிக்கு வந்துருமா அந்த இது பாக்ஸு? அதிகமாக வேணாம், 3 கொடுங்க. இதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி கொடுங்க அண்ணே. அதிகமாக வேணாண்ணா, ஏன்னா டெய்லி வருவேன். 3 கொடுங்க, டெய்லி ஒன்று வந்து வாங்கிட்டு போவேன். அது நீங்கள் அதாவது பொருள் வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும். விவசாயத்தை வந்து நம்ம தான் பெருமைப்படுத்தணும். அதை ஏன்னா நான் டெய்லி வந்து வாங்குறேன்னும் போது நம்ம அப்படிலாம் இல்லை. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறீங்கன்றது வந்து நம்ம உணர்ந்த ஆள் இல்லை. அதான் நம்மளே வந்து சும்மா பறித்து சாப்பிட்டு போயினே இருக்கக்கூடாது. அதுக்கு இல்லை, உங்களோட தொழிலுக்கு ஒரு ஊக்கம் இருக்கட்டும். உங்கள் நம்பர் எனக்கு அனுப்புங்க, நான் ஜிபே பண்ணுறேன். நீங்கள் வேற பாருங்க, நான் சொல்கிறேன் கேளுங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணினாக்கா அது இல்லைண்ணே, அது நல்லா இருக்காது பார்க்குறது. ஒரு விளையத்தில் போயிட்டு அவர் என்ன அமௌண்ட் ஒரு 50 ரூபா வச்சு அனுப்பணும். என்ன பண்ண ஜிபே ஏதாவது பண்ணுங்க மாட்டான். நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். நான் உங்ககிட்ட பொருள் வாங்கும்போது வாங்கிக்கலாம் போங்க. அதை தான் சொல்ல வரேன். கரெக்டாக ஒன்றுன்றேன். நம்ம வந்து உங்களோட தொழில் இது, உங்கள் தொழிலுக்கு பார்த்துக்கலாம்.